2023 நிலவோட தென்பகுதி சிவசக்திங்கிற ஒரு பாயிண்ட்ல சந்திரயான் 3 பெர்ஃபெக்டா இந்தியா தரையிறக்கி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் 14 நாட்கள் மட்டுமே சந்திரயான் வாழ்ற மாதிரி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஏகப்பட்ட ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான், சந்திரயானோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் இப்போ லேட்டஸ்டா சந்திரயான் 3 கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு மிக முக்கிய அரிய கண்டுபிடிப்பு கிடைச்சிருக்கு. இது எதிர்காலத்தில் நம்ம நிலால வீடு கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமாங்க. திஸ் இஸ் அன்சைன்ட். மீண்டும் விழித்த சந்திரயான் 3. நிலவு ஒரு அமைதியான இறந்து போன கல் மாதிரி தான். அதை சுற்றி எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிடையாது, காற்றடிக்காது அட்மாஸ்பியரில். அந்த நிலவோட மேற்பகுதி முழுக்கவே ரெகோலித்துன்னு சொல்லப்படுற ரொம்ப ஃபைனான மூன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அஸ்ட்ரானட்ஸ் இந்த நிலவில் நடக்கும்போது அவங்களுடைய அந்த சட்டைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒட்டி இருக்கிறத உங்களால் நோட் பண்ண முடியும். அதே மாதிரி நிலவுக்கு போன அந்த அப்போலோ அஸ்ட்ரானட்ஸ் எல்லாருமே நிலவில் சன்செட் ஆகும்போது, சூரியன் மறையும் போது அதோடைய ஹாரிசான் கடைசி தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் க்ளோ ஆகிறத நோட் பண்ணியிருக்காங்க. அந்த க்ளோ ஆகிறதுக்கு என்ன காரணம் சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா மூன் டஸ்ட் தாங்க. அந்த மூன் டஸ்ட் இருக்குல்ல, அது பறந்துட்டு இருக்கான். சில இடங்கள்ல நிலவுல இருந்து 1 இன்ச்சு இல்லைனா 10 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூன் டஸ்ட் பறந்துட்டு இருக்க மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் அப்படி நடக்குது? அண்ட் சில இடங்கள்ல அந்த மூன் டஸ்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவறதுமே நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பூமியில இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே காற்றடிக்கிற திசையிலையும் கடல் போற அந்த போக்கிலுமே நகர்த்துட்டு இருக்கோம். இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை நகர்த்துறதுக்கு காற்றும் கடலும் அட்மாஸ்பியரும் நம்ம பூமியில இருக்கு. பட் அந்த அட்மாஸ்பியரே இல்லாத ஒரு இடம் நிலால அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எப்படி கடத்தப்படுது? ஏன் அந்த ஹாரிசான் க்ளோ ஆகுது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏன் தாவுதுங்கிற ஒரு கேள்வி அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு புரியாத புதிராக தாங்க இருக்குது. இது ஏன் தாவுதுன்னு சொல்லி பல ஹைப்போதசிஸ் அண்ட் அந்த தேரிஸுங்கிறது முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் தான் சந்திரயான் 3 சக்ஸஸ்ஃபுல்லாக தென்துருவத்தில் போய் இறங்கிச்சு. இந்த சிவசக்தி பாயிண்ட்ல சூரிய வெளிச்சம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக படாதுங்க. அப்படி பட்டாலும் அடுத்த வரக்கூடிய அந்த 14 நாட்களுங்கிறது இருட்டாயிடும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் பீரியட்ல வெளிச்சம் மங்கி மங்கி எழும்புற அந்த சமயத்தில் இந்த இடத்துல நம்ம அந்த சூரியன் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, வந்துட்டு அப்புறம் எப்படி இருந்துச்சுங்கிறத தெளிவாக நோட் பண்ண முடியும். அது சம்மந்தப்பட்ட அந்த மேற்புற மாற்றங்களை சந்திரயானோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக கணக்கிடவும் முடியும். அப்படி அவங்க முக்கியமாக யூஸ் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் தான் ரேடியோ அனாட்டமி ஆஃப் மூன் பவுண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் அயனோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். இது ஒரு லாக்மீர் ப்ரோப். இதை யூஸ் பண்ணி நிலவோட மேற்பரப்பில் இருக்க அந்த பொருட்களோட எலக்ட்ரான் ஆக்டிவிட்டிங்கிறத பற்றி நோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெகோலித் அங்கே இருக்கக்கூடிய அந்த மூன் டஸ்ட் எந்த அளவுக்கு எலக்ட்ரான் ஆக்டிவிட்டியை வந்து வெளிக்காட்டுதுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்திலேயே இந்த ப்ரோபை யூஸ் பண்ணி கணக்கிடவும் செஞ்சுருந்தாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு 5லேருந்து 30 எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி per cubic சென்டிமீட்டர் ரிசல்ட் தான் கிடச்சிருந்துச்சு. இது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நிலவோட மேற்பரப்பு டெட்டாக தான் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆனால் அந்த ரிசர்ச் அப்போ நடத்தி முடித்த உடனே தூக்கி பரன்லாம் போடலங்க. கிடைச்ச அந்த டீட்டெயில்ஸை கம்ப்ளீட் தரோ ரிசர்ச்சுக்குள்ளே உள்ளாக்குறாங்க. அதுக்கு 2 வருஷம் போயிருக்கு. ஸோ இப்போனும் புதுசாக சந்திரயான் 3 கண் முழிக்கலை. ஸோ ஆல்ரெடி 2023 லேண்ட் ஆகும்போது அது கிடைச்ச எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டீட்டெயில்ஸை திரும்ப ரீசெக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரிஜினலாக கிடைச்ச அந்த ரிசல்ட் இருக்கிறது மாறுபடுதுங்க. கம்ப்ளீட் தரோ ரிசர்ச்சுக்கு அப்புறம் இப்போதைக்கு இந்த சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டிங்கிறது 300லேருந்து 600 எலக்ட்ரான் per cubic சென்டிமீட்டராக மாறி இருக்கேன். அது நம்ம நிலவோட மேற்பரப்பை இப்போதைக்கு ஹைலி ஆக்டிவாக மாற்றிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 3000 to 8000 கெல்வின் அளவுக்கு ஹை எனர்ஜியுமே அது வெளிப்படுத்துதான். இவங்க எதிர்பார்த்ததோட பல மடங்கு அதிக எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலவு வெளிக்காட்டுற அந்த சமயத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி நிலவை பற்றி நினச்சது எல்லாமே பொய்ங்கிற மாதிரி இந்த ரிசல்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரானுங்கிறது ஒரு குட்டி பார்ட்டிகல் தான். நம்ம பூமியில் அது ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கு அட்மாஸ்பியரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது. ஆனால் நிலவில் அது 2மே கிடையாது. அப்படி இருந்தும் இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் இப்படி மூவ் ஆகிறதுக்கு என்ன காரணம் சொல்லி தேடி பார்க்கும்போது தான் சூரியன் முன்னாடி வந்து நிற்குதுங்க. சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய யூவி ரேஸும் சோலார் வின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சூரிய புயல்களும் தான் நிலவில் இந்த அளவுக்கு ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த எனர்ஜி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மூலியமாக தான் ட்ராவல் ஆகுதுங்கிற விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ யூவி ஃபோட்டான்ஸ் சூரியன்லேருந்து வந்து நிலவோட மேற்பரப்பத்தை அடிக்கும்போது இந்த யூவி ஃபோட்டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸை தட்டி விட்டோம். அப்படி தட்டி விடப்பட்ட அந்த எலக்ட்ரான்ஸ் சார்ஜில் டிஃப்ரென்ஷியேட் ஆகி நிலவுக்கு மேலே ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிதக்குதாங்க. அண்ட் இதுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது நிலவோட மேற்பரப்பில் அந்த அயன் மாற்றத்தால் உருவாக்கக்கூடிய பிளாஸ்மா என்விரான்மெண்ட் தான். ஸோ நிலவோட முழுக்க அப்படியே நம்ம வளிமண்டலம் போல கவர் ஆகிஇல்லை. நிலவோட மேற்பரப்பில் ஒரு 15 to 20 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தால் உருவாக்கக்கூடிய இந்த பிளாஸ்மாங்கிறது ஒரு குட்டி ஷீட் போல நிலவை கவர் பண்ணி வச்சிருக்கு. சூரியனோட ஹை எனர்ஜி ஃபோட்டான்ஸும் இந்த எலக்ட்ரான்ஸை தட்டி விட்டு இந்த பிளாஸ்மாவை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றுது. அண்ட் இந்த பிளாஸ்மாவை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுமே பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த வகையில் சூரியன் மட்டும் இல்லாமல் நம்ம பூமியோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை இந்த நிலவோட மேற்பரப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இதுவும் குறிப்பிட்ட டைமில் மட்டும் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ரிசர்ச் படி இஸ்ரோவோட அஃபிஷியல் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது நிலவோட 28 நாட்களில் 3லேருந்து 5 நாட்கள் மட்டும்தான் பூமியோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கம் இந்த நிலவு வந்துட்டு போகிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ சடன் நைட்லேருந்து டே ட்ரான்ஸ்ஃபர் அந்த நிலாவில் அந்த சிவசக்தி பாயிண்டில் நடக்கும்போது நிலவோட மேற்பரப்பு அந்த எலக்ட்ரான்ஸ் சேஞ்சஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறதுமே இஸ்ரோ அஃபிஷியலாகவே டினோட் பண்ணி ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடி மூலிமா லூனாரோட அந்த சர்ஃபேஸுங்கிறது
அமைதியாக இருக்குது, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சிம்பிளாக இருக்க தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல. அப்படி இல்லை, நிலவோட மேற்பரப்பில் ஒரு தின்னான பிளாஸ்மா என்விரான்மெண்ட் இருக்கு. இதில் நடக்கிற அந்த மாற்றங்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மூன் டஸ்ட்டை எலக்ட்ரிக்கலி ஆக்டிவாக மாற்றுது. ஸோ நிலவோட சர்ஃபேஸ் எலக்ட்ரிக்கலி ஆக்டிவாக இருக்குது. அதன் காரணமாக இந்த பிளாஸ்மா என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மூன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி மூவ் ஆகிட்டு இருக்கான். ஸோ நிலவோட அந்த மூன் டஸ்ட்டுங்கிறது தொடர்ந்து நகர்த்துக்கிட்டே இருக்குங்க. அண்ட் அதுதான் நிலவோட அந்த ஹாரிசன் க்ளோவுக்கும் காரணமாக இருக்குங்கிறதும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. பிளாஸ்மா என்விரான்மெண்ட் இருக்கனால நிலவுக்கு அட்மாஸ்பியர் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நிலவுக்கு வளிமண்டலம் கிடையாது. ஆனால் அது ஒரு போர்வேலை போத்துன மாதிரி ஒரு மெல்லிய பிளாஸ்மா லேயருங்கிறது கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான். இப்போதைக்கு சந்திராயனோட இந்த சிவசக்தி பாயிண்ட்ல அதிக பிளாஸ்மா அண்ட் எலக்ட்ரான் கவுண்ட்டுங்கிறத அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. இந்த கவுண்ட்டுங்கிறது மாறுபடலாம். அப்படியே தென் தூரத்துக்கு போனோன்னா சூரிய வெளிச்சமே படாத அந்த நிறைய குட்டி குட்டி கிரேட்டர்ஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் பிளாஸ்மா கவுண்ட்ஸுங்கிறது கம்மியாக்கப்படலாம். நிலவை முழுசாகவே இது கவர் பண்ணல. ஏரியாக்கேற்ற மாதிரி இந்த பிளாஸ்மா என்விரான்மெண்ட்டுங்கிறது மாறிக்கிட்டே இருக்குமா. இது இப்படி நடக்குமோன்னு சொல்லி அதை ஹைப்போதசிஸ் பண்ணி எலக்ட்ரோஸ்டாட்டிக் எலக்ட்ரான்ஸை பற்றின சில ரிசர்ச்சுங்கிறத பற்றி நான் நடந்திருக்கு. நிலவில் நம்ம கலெக்ட் பண்ண அந்த சாம்பிள்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை வச்சு அந்த நிலவோட பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ண வச்சுருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ எலக்ட்ராஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஏதோ ஒரு இடத்துல இந்த பக்கம் நிலவோட அந்த பார்ட்டிகல்ஸை மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுதுங்கிறத ஆல்ரெடி நோட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. பட் சந்திராயனுக்கு முன்னாடி நிலவோட அந்த எலக்ட்ரான் டென்சிட்டிங்கிறத நம்மளால் பெருசாக அனலைஸ் பண்ண முடியல. பட் சந்திராயன் 3 தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி யாரும் போகாத தென்பகுதி நிலவோட அந்த இடத்துக்கு போய் அங்கே அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்லிட்ட அப்புறம் தான் நிலவு இப்போதைக்கு எலக்ட்ரிக்கலி ஆக்டிவாக இருக்குங்கிறதையும் நம்மளால் 100% நம்ப முடியுது. ஸோ சந்திராயன் ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்குதாங்க சொல்லணும். ஏன் இது சாதனையாக கன்சிடர் பண்ணப்படுதுன்னா, எல்லா நாடுகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் நிலவர ஒரு மூன் பேஸை கட்டணுங்கிறது கனவாக தான் இருக்குது. இதுக்கான அடித்தளத்தை ஆல்ரெடி ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஜெவஸ்டா அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு மூன் பேஸை கட்ட ஐடியாவோட 1960ஸ்லேயே நீல் ஆம்ஸ்ட்ராங் லேண்டிங் அப்பவே ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க. பட் அவங்களால ஒழுங்காக லேண்டிங் பண்ண முடியாத அந்த சமயத்தில் இது மொத்தமாகவே மூடப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு ஸ்பேஸ் பற்றின அந்த ஹைப்புங்கிறது அதிகமாகுது. நிலா கிடையாது, நான் செவ்வாய்க்கிரகத்திலே வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி இலான் மஸ்க் கிளம்பிட்டாரு. பூமியிலேருந்து செவ்வாய்க்கிரகத்துக்கு போகிறதுக்கு பதிலாக நிலாவிலேருந்து செவ்வாய்க்கிரகத்துக்கு போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அது ஒரு டிரான்ஸ்ஃபர் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இலான் மஸ்க் மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் எக்ஸ், சைனா, ரஷ்யான்னு சொல்லி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஸ்டைலில் இப்போதைக்கு நிலவில் ஒரு மூன் பேஸை வீடு கட்ட ரெடியாக இருக்காங்க. பட் இப்போதைக்கு அவங்களால டக்குன்னு ஒரு இடத்துல போய் அந்த வீடு கட்ட முடியாதுங்க. அங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி எவ்வளோ இருக்குங்கிறத நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா அகைன் நிலவை சுற்றி ஒரு பிளாஸ்மா என்விரான்மெண்ட்டுங்கிறது கவர் ஆகியிருக்கு. அது கீழே இருக்கக்கூடிய அந்த மூன் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி ஆக்டிவாக மாற்றிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் அதை கிரவுண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் இப்போதைக்கு நிலவில் வீடே கட்ட முடியும். நிலவில் மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் அங்கே போய் லேண்ட் ஆகும்போது கூட அவன் போட்டிருக்கக்கூடிய ஆஸ்ட்ரானட் சூட்டுங்கிறது ஆன்டிஸ்டேட்டிக்காக ஷாக் ப்ரூஃபாக இருக்கணும். ஏன்னா அந்த பிளாஸ்மா என்விரான்மெண்ட்டுங்கிறது ஹைலி கண்டக்டிவ். அதுக்கேற்ற மாதிரி இறங்குற இடத்தையும் வீடு கட்ட போகிற அந்த இடத்தையும் பார்த்து பக்குவமாக எங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி வாஸ்து பார்த்து தான் கட்டணும் போலங்க. சந்திராயன் 14 நாட்கள் அதோடைய வேலையை முடித்தோம். ஸ்டில் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸையும் ரிசல்ட்ஸையும் கொடுத்து தாங்க இருக்குது. சந்திராயன் 3 இப்போ கண்ணெலாம் முடிக்கலை. ஆல்ரெடி அது கலெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த டேட்டாஸை தான் இப்போதைக்கு தரவாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த டேட்டா ரொம்பவே முக்கியமானது. இதன் மூலிமா வெறும் ஒரு கல் தான் செத்து போச்சு நம்ம நினச்சிட்டு இருக்க ஒரு நிலவில் காற்றே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நகர்ந்துட்டுருக்கு. ஸோ மூன் இஸ் நாட் டெட். அது இப்போ வரைக்குமே எலக்ட்ரிக்கலி ஆக்டிவாக இருக்குது. சந்திராயன் 1 நிலவில் தண்ணீர் ஆதாரங்களை கண்டுபிடிச்ச மாதிரி சந்திராயன் 3 ஒரு பிளாஸ்மா வளிமண்டலத்தையே கண்டுபிடிச்சிருக்கு. சந்திராயன் 4 என்னத்தை கண்டுபிடிக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். திஸ் இஸ் ஆன் சைட் சைனிங் ஆஃப்.